அதனால தான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக லைவ் போட்டிருக்கோம். குருவை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது அகத்திய மகானை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கொல்லா நெறியே குருவருள் நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நல்லா சொல்றேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. கொல்லா நெறியே குருவருள் நெறி அப்படின்னா குரு வந்து கொலை பண்ணுவாரா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குரு எப்பொழுதும் நம்ம உயிரை காப்பாற்றுவாரு. நம்மளை இறக்கும் தருவாயிலையும் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது நம்மளுடைய குரு தான், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் இந்த 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 இதை சொன்னாங்க, கொல்லா நெறியே குருவருள் நெறி அப்படின்னு சொல்லி குருவை பத்தி சொல்லியிருக்காங்க. இது அகத்திய மகானுக்கும் இது பொருந்தும். அகத்திய மகான் நிறைய பேரை காப்பாத்திருக்காரு. நீங்க நிறைய கதைகள் இருக்கு உங்களுக்கு அகத்திய மகான் காப்பாத்தினது. அதனால வந்து அகத்திய மகான் நிறைய பேரை காப்பாத்திருக்காரு. இந்த குரு அப்படின்றவங்க கண்டிப்பா எப்பொழுதும் காப்பாற்றுவாங்க உங்களை. இதுதான் உண்மையான விஷயம். இதை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கொல்லா நெறியே குருவருள் நெறி. அதனால குரு எப்பொழுதும் எல்லாரையும் காப்பாற்றுறது தான் குருவுடைய வேலை. இது சொல்லுவாங்க, இது வந்து அஸ்ட்ராலஜில சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோடி நன்மையையும் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த குரு பார்க்கும்போது அவன் உயிரோட இருக்கணும். அப்போ அந்த குரு அவனை உயிரோட இருக்க வைக்கும். அதுக்கப்புறம் தான் அவனுடைய எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். கோடி நன்மைகள் இருந்து என்ன பிரயோஜனம் உயிர் இல்லைன்னா? அப்போ உயிரை கொடுத்தாதான் அது கோடி நன்மை. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ உயிர் அப்படின்றது உயிரை கொடுக்கக்கூடிய அந்த குருக்கு உயிரும் சமம் தான். அதனாலதான் சித்தர் மகான்கள் சொன்னாங்க, உங்களுடைய உயிரான அந்த வாசியே உங்களுடைய குரு தான். இப்ப நம்ம உடம்புக்குரிய குரு எது அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்தானே இந்த உயிர் தான், அந்த வாசி தான் நம்மளுடைய குரு. அப்போ அந்த வாசியை வணங்குறது தான் குருவை நாம வணங்குறதுக்கு சமம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், நாம மூக்குல மூச்சு விடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், மூக்குல சுவாசத்தை இழுக்கிறோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூரிய நாடியாவும் சந்திர நாடியாவும் மாறி 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 இழுக்கிறோமா? அந்த சூரிய நாடி சந்திர நாடின்றது வந்து அம்மா அப்பா, அதுதான் சொல்லியிருக்காங்க, மாதா பிதா. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிறது குரு. குருனா யாரு? இந்த சூரிய நாடி சந்திர நாடி வாசி பண்ணும்போது உள்ளுக்குள்ள போய் ஒரு இடத்துல இடிச்சு அது சின்னதா ஒரு நெருப்பு வந்து அது உடலை வளர்க்குது. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு மூலியமா திரும்பவும் காற்று வெளியில வருதுல்ல, சூடா. அந்த நெருப்பு வர இடம் தான் குரு. இதான் மாதா பிதா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுழுமுன நாடி குரு. அது வந்து அதை நாம வணங்க 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 அது வெளியில போகும்போது தெய்வமா மாறிடும். இதுதான் உண்மையான விஷயம். இதைத்தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. குரு மாதா பிதாவை நம்ம எல்லாரும் வணங்குவோம். மாதா பிதா நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்ம அப்பா யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம அம்மா யாருன்னு நமக்கு தெரியும், அவங்கள நம்ம வணங்குவோம். அதே மாதிரி வெளியில வரக்கூடிய காத்தை நம்ம வணங்குவோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க குருவை நம்ம வணங்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்க குருனா சுழுமுன நாடி. அப்ப உள்ளுக்குள்ள இருக்க குருவை நீங்க வணங்கணும்னா வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். வாசி மந்திரத்துல சுழுமுன நாடியும் சேர்ந்துருக்கும். அப்போ சுழுமுன நாடியான அந்த குருவையும் நீங்க வணங்கலாம். குருவை நீங்க வணங்கினீங்கன்னா அந்த குரு உங்களை விட்டு விலகக்கூடிய காலங்கள் வரும். உங்க உடலுக்கு வயசாகும், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது நோய் வரும். இதெல்லாம் முடிஞ்சு நீங்க விலகி வெளியில போகும். அந்த குரு வெளியில போகும்போது அது தெய்வமா மாறிடும். அதுதான் உண்மை. மாதாவையும் நம்ம வணங்க முடியுது, அம்மா அப்பாவை நம்ம வணங்குறோம். ஆனா நம்ம குருவை வணங்கணும்னா கண்டிப்பா நமக்கு வாசி மந்திரம் வேண்டும். வாசி மந்திரம் தான் நம்மளுடைய குரு. அந்த சுழுமுன நாடி, அதை வணங்கினா கண்டிப்பா நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கலாம், தெய்வத்தை நோக்கி பயணிக்கலாம். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் குருவின் ஆதி மூலமான செயல். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு குரு யாரு அப்படின்னு கேட்டா உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு குருவா அங்க ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் யார்கிட்டையும் பேச மாட்டாரு, அமைதியா உட்காருவாரு, யாராவது ஏதாவது கேட்டாலும் எதுவும் பேசவே மாட்டாரு, நாங்க ஏதாவது போய் காஃபி டீ வாங்கி கொடுத்தா குடிப்பாரு, அவர் தாங்க எனக்கு குரு அப்படின்னா சொல்லக்கூடாது. அதெல்லாம் உடலை விட்டு வெளியில இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் உண்மையான குரு. உண்மையான குரு உள்ளுக்குள்ள இருக்கணும், வெளியில இருக்கக்கூடாது. வெளியில இருந்தா அவர் குரு கிடையாது. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லலாம், அகத்திய மகானை நம்ம குருவா வணங்குறோம். ஆனா அகத்திய மகானை எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா? முடியாது. அகத்திய மகானுடைய வாசியை நாம வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சா அந்த வாசியை பார்க்கலாம். அந்த வாசியின் அருளை நம்ம அடையலாம். அவ்வளவுதான். அதுக்காக அகத்திய மகானை அப்பதான் நீங்க பார்க்க முடியும். வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள உங்களுடைய வாசி சுழுமுன நாடி ஒடுங்கினாதான் நீங்க அகத்திய மகானை பார்க்க முடியும். அப்படி ஒடுங்காம நீங்க அகத்திய மகானை பார்க்கவே முடியாது. உங்களுடைய வாசி நீங்க இறக்காம ஆரங்கலமா மாறணும். இப்ப 12 அங்குலம் இருக்கக்கூடிய வாசி நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ண அது 12 அங்குலமா தான் இருக்கும். அதை வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க சிரசுக்குள்ள ஒடுங்கினாதான் அது 6 அங்குலமா மாறும். அப்பதான் நீங்க வெளி சுவாசத்தை சுவாசம் பண்ண மாட்டீங்க. வெளி சுவாசத்தை நீங்க கட் பண்ணாதான் உள்ளுக்குள்ள அந்த சுவாசம் 6 அங்குலமா செயல்படும் போதுதான் உங்களுக்கு நல்லபடியா அகத்திய மகானை வணங்க முடியும். இதுதான் உண்மை. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சித்தரை வணங்கணும்னா, ஒரு பெரிய மகான்களை வணங்கணும்னா, இறந்து போன அந்த மகான்களை வணங்கணும்னா அவங்களுடைய சுவாசத்தை நோக்கி நீங்க பயணிக்கணும். அவங்களுக்கு உடலோடு இருக்கும்போது தான் 12 அங்குல சுவாசம். அவங்க உடல் விட்டு உயிர் வெளியில போயிருச்சு அப்படின்னா அது 6 அங்குல சுவாசம், 5 அங்குல சுவாசம், 4 அங்குல சுவாசம், அதுக்கப்புறம் 3 அங்குல சுவாசம், அதுக்கப்புறம் 2 அங்குல சுவாசம், அதுக்கப்புறம் 1 அங்குல சுவாசமா இருக்கும். அந்த மாதிரி சுவாசத்தை நீங்க கடக்கும் போதுதான், அந்த சுவாசத்தை கடக்கும் போதுதான் அவங்களுடைய சுவாசத்தை நீங்க வணங்க முடியும். இல்லாட்டி நீங்க வணங்க முடியாது. இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இப்ப அது குதிரை நிலை வந்து நீங்க சுவாசத்தை குறைக்கணும்னாலே உங்களுக்கு வாசி மந்திரம் வேணும். வாசி மந்திரம் வச்சு வாசி யோக பயிற்சி பண்ணாதான் அதை பண்ண முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் 12 சுவாசத்தோட இருக்கும்போது நீங்க கண்டிப்பா எந்த ஒரு எல்லா மகான்களை வணங்கலாமே தவிர சித்தர்களை வாங்க முடியாது. சித்தர்கள் அப்படின்னா தன்னுடைய வாசியில இருக்கக்கூடிய அறிவை எழுப்புனவர்கள் தான் சித்தர்கள். அவங்க அறிவை எழுப்பணும்னா வாசியை ஒடுக்கிப்பாங்க. வாசியை ஒடுக்காம யாருக்கும் அறிவு எழுந்திருக்காரு. இப்ப மகான்கள் யாராவது வாசியை ஒடுக்கிருக்காங்களா? ஒடுக்கிருக்க மாட்டாங்க. இப்ப ரமண மகரிஷி பத்தி நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. எல்லார பத்தி ரமண மகரிஷியை பத்தி படிச்சிருக்கீங்க. பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்க. அவங்க யாருமே வாசியை ஒடுக்கிருக்க மாட்டாங்க. வாசியை ஒடுக்கிருக்க மாட்டாங்க. ஏன் வாசியை ஒடுக்கல, ஏன் எப்படி பண்ணல, ஏது பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசியை ஒடுக்க மாட்டாங்க. வாசியை ஒடுக்குனாதான் அவன் சித்தன். வாசியை ஒடுக்கத்தான் அவன் அறிவு செயல்படும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசியை ஒடுக்காத வரைக்கும் இந்த 12 சுவாசம் மாதிரி இருக்கிறவங்க நீடித்து இருக்க முடியாது. அவங்களுடைய அருள் நீடித்து இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே வரும். ஏன்னா வாசியை ஒடுக்கதான் மேல போகும். அறிவு திறன் வரும். அப்பதான் வாசியை ஒடுக்குனவங்களுக்கு தான் மேல்நிலை அடைய முடியும். அவங்கள பார்க்க தான் கஷ்டம். வாசியை ஒடுக்காத இவங்களுக்குலாம் நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி இந்த மகான்கள் பேரை சொன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. இதையும் நல்லா தெரியுங்க. மகான்களை பார்க்க முடியும்னா நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாலே பார்க்க முடியும். இவங்க எல்லாம் 12 சுவாசத்துல இருந்தவங்க. யாருமே சுவாசத்தை குறைக்கல உடலோடு இருக்கும் போதே. இதுதான் உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுதான் உண்மை. அப்போ குருக்களை நீங்க பார்க்கணும்னா எந்த குருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சித்தர்கள் அவங்க நீங்க போகர் மகானை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாசியை ஒடுக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா சிரசுக்குள்ள ஒடுக்கி நீங்க 3 சுவாசமா மாறும்போதுதான் போகர் மகானை பார்க்க முடியும். அது 3 சுவாசமா மாறாம நான் தியானம் பண்ணி பாக்குறேன் அதெல்லாம் மாயை. அதுல இருந்து நீங்க எதையுமே கத்துக்க முடியாது. அவர்கிட்ட இருந்து அவர் கத்தும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்றது உங்களுக்கு கேட்காது. அவர் சொல்றது உங்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த சுவாசத்துல இருக்கிறவங்க இந்த கீழ்நிலை சுவாசத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது 12 சுவாசத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது புரியாது. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த உண்மையான ஆன்மீகத்துடைய தெளிவே தெரியல, புரிதலே இல்லை. அதனாலதான் நான் ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க போன பாதையில போகணும். அவங்க எப்படி அறிவை ஒடுக்குனாங்களோ அது மாதிரி அவங்க எப்படி வாசியை ஒடுக்குனாங்களோ அந்த பாதையில நாம போகணும். அப்படி போனாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க வாசி மந்திரம் வச்சு வாசி யோக பயிற்சி பண்ணாங்க சித்தர்கள் அப்படின்னா அதுக்கேற்றபடி நம்ம போனாதான் நம்ம அந்த சித்தர்களை தரிசிக்க முடியும். இல்லாட்டி எப்படி தரிசிக்க முடியும்? இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் திருச்சியில இருக்காரு. திருச்சியில ஒரு மகான் இருக்கார், ஒரு சித்தர் இருக்கார் அப்படின்னா நம்ம இங்க சென்னையில இருந்து கிளம்பி திருச்சி போகணும். திருச்சி போகாம நம்ம சென்னையில இருந்து கிளம்பி ஹைதராபாத் போனா எப்படி திருச்சி வரும்? அவர் திருச்சியில இருந்து பேசினா எப்படி ஹைதராபாத் கேட்காது. இது மாதிரிதான் அவர் ஒரு திசையில இருப்பாரு, நீங்க ஒரு திசையில போவீங்க நினைச்சுக்கிட்டே. அந்த மனம் பல மாயைகளை காட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை நீங்க நினைச்சு போயிட்டே இருக்கீங்க. அவர் போற வழியிலேயே நம்ம போவோம். அவர் எந்த வழியில போனாரு? திருச்சிக்கு விழுப்புரம் போய் திண்டிவனம் போய் விழுப்புரம் போய் இப்படிதான் போயிருக்காரு. அதே மாதிரி நம்ம போகணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வண்டியை பிடிச்சி நேரா ரேணிகுண்டா போய் அப்படியே இப்படி ஆந்திராவுக்கு போனா அதுல எப்படி அவரை பார்க்க முடியும்? நீங்க அந்த மாதிரி ஒரு பொருளை பார்க்கறதே அவ்வளவு விஷயம் இருக்கும்போது இது வாசியில மேல்நிலை அடைஞ்சவங்க, அறிவுல மேல்நிலை அடைஞ்சவங்க. அவங்க சீக்கிரமா உங்களை அடையாளம் காட்டிடுவாங்களா? நீங்க அதே மாதிரி அவங்க பண்ண மாதிரியே வாசி யோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடையும் போது கண்டிப்பா காட்டுவாங்க. மாற்றமே கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க எல்லா சித்தர் மகான்களும். ஏன்னா எல்லா சித்தர் மகான்களோட தரிசனம் கிடைக்கணும் தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வராங்க. அவங்களுடைய தேடல் உண்மையான தேடலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாமே சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன். மகான்கள் ஆன அந்த சித்தர் மகான்கள் எல்லாம் குருக்கள் தான். ஆனா அவங்க எல்லாம் வெளியில இருக்க குருக்கள். உள்ளுக்குள்ள ஒரு குரு இருக்காரு எல்லாருக்கும். அவரு தான் உங்களுடைய வாசி, உங்க வாசியான குரு. அதுதான் சுழுமுனை நாடி. மாதாவும் பிதாவும் சேர்ந்து உருவாவது தான் அந்த சுழுமுனை நாடி. அப்ப மாதாவும் பிதாவும் சேரும் போது உருவாவது தான் குருவோட வேலை. அந்த குருவை நீங்க வணங்க அந்த குரு நேரா கொண்டு போய் தெய்வத்துக்கிட்ட போயிடும். அதுதான் அந்த சுழுமுனை நாடியை வணங்க தெய்வத்தை நோக்கி நீங்க பயணிக்கலாம். இதுதான் அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சுழுமுனையில் நீ இருந்தால் மோட்சம் தானே. தெய்வத்தை பார்த்தாலே அது மோட்சம் தான். மோட்சம்ன்றது மோட்சத்தை தேடிலாம் நீங்க போதால, தெய்வம் இருக்கிற இடம் மோட்சம். அப்ப குருவை நீங்க வணங்குறது, உங்க உடம்புக்குள்ள குரு இருக்காரு. அந்த குருவான சுழுமுனை நாடி நீங்க வணங்கும் போது அப்ப குருவோடு நீங்க எப்பயுமே இருப்பீங்க. வாசி மந்திரத்தை சொல்ல குருவோடு நீங்க எப்போதும் செயல்படுவீங்க. இதுதான் உண்மை. இதுதான் வாசி மந்திரத்துடைய ஆதி மூலமான உண்மை. அதையும் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ஒவ்வொரு மனிதனுடைய குரு அவனுடைய வாசி மந்திரம். அப்ப அந்த வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ண குருவோடு நீங்க இருப்பீங்க. குருவோடு சேர்ந்த சிஷ்யாலா நீங்க எப்பொழுதும் இருப்பீங்க. ஆனா அந்த குரு கண்டிப்பா உங்களை தெய்வத்தை நோக்கி பயணிக்க வைப்பாரு. இதுதான் உண்மை. அப்ப நீங்க வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணாதான் குருவோடயே இருக்க முடியும். வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணல, நீங்க குருவோடு கூட பயணிக்க முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா நீங்க குருவோடு செயல்பட முடியும்.